ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் பாண்டிச்சேரி ஹோம் கார்டு எக்ஸாம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அறிவியல் கழகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பெங்களூர் தான் கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இஸ் லொக்கேட்டட் அட். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பெங்களூர். ஸோ பெங்களூரில் தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு. மூவிங் ஆன் டு த செகண்ட் கொஸ்டின், கொக்கோகோலா நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அட்லாண்டா தான் கரெக்ட் ஆன்சர். கொக்கோகோலா நிறுவனத்தோட தலைமை அலுவலகம் அட்லாண்டாவில் இருக்கு. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த ஹெட் ஆஃபீஸ் ஆஃப் கொக்கோகோலா கம்பெனி இஸ் இன். இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அட்லாண்டா தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ கொக்கோகோலா கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் அட்லாண்டாவில் இருக்கு. மூவிங் ஆன் டு த தேர்ட் கொஸ்டின், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பெங்களூரு தான் கரெக்ட் ஆன்சர். பெங்களூரில் தான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ளது. மூவிங் ஆன் ஃபர்தர், தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ் சிச்சுவேட்டட் அட். இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பெங்களூர் தான் கரெக்ட் ஆன்சர். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸும் சரி, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோவும் சரி, ரெண்டுமே பெங்களூரில் தான் இருக்கு. மூவிங் ஆன் டு த ஃபோர்த் கொஸ்டின், இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1969. 1969 தான் இஸ்ரோ உருவாக்கப்பட்டது. மூவிங் ஆன் டு த ஃபோர்த் கொஸ்டின், இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வாஸ் ஃபார்ம்ட் இன் த இயர் ஆஃப். இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1969. ஸோ 1969 தான் இஸ்ரோ ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர். அஞ்சாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வனத்துறை எப்போது நிறுவப்பட்டது. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 1966 தான் கரெக்ட் ஆன்சர். அப்பதான் இந்திய வனத்துறை உருவாக்கப்பட்டது. ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வென் வாஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் செட் அப். இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஜூலை 1, 1966 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஜூலை 1, 1966 தான் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் செட்டப் பண்ணியிருக்காங்க. மூவிங் ஆன் டு த சிக்ஸ்த் கொஸ்டின், இந்திய புவியியல் ஆய்வு மையம் எப்போது நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1851 தான் கரெக்ட் ஆன்சர். 1851 தான் இந்திய புவியியல் ஆய்வு மையம் நிறுவப்பட்டுச்சு. சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வென் வாஸ் த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ்டு. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1851 தான் கரெக்ட் ஆன்சர். 1851 தான் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஏழாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பின்வரும் மாநிலங்களில் எது இந்தியாவில் கடவுளின் சொந்த நாடு என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கேரளா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the seventh question, which one of the following state is called as God's own country in India? இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கேரளா தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ கேரளா தான் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்ட்டு அழைக்கப்படுது. மூவிங் ஆன் டு த எய்த் கொஸ்டின், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முதல் அணுகுண்டு வெடிப்பு எங்கே நடத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பொக்ரான் தான் கரெக்ட் ஆன்சர். பொக்ரானில் தான் இந்தியாவோட முதல் அணுகுண்டு வெடிப்பு நடத்தப்பட்டுச்சு. மூவிங் ஆன் ஃபர்தர், எய்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் இன் இந்தியா வாஸ் கண்டக்டட் அட். இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, போக்ரான் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த நைன்த் கொஸ்டின், இந்தியாவில் உள்ள உலகின் கலாச்சார தலைநகரம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கொல்கத்தா தான் கரெக்ட் ஆன்சர்.
9th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் த வேர்ல்டு கல்ச்சுரல் கேபிட்டல் இன் இந்தியா? இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொல்கட்டா. 10வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் ராயல் சொசைட்டியின் உறுப்பினரான முதல் இந்தியர் யாரு அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏசி வாட்டியா தான் கரெக்ட் ஆன்சர். ஏசி வாட்டியா தான் லண்டன் ராயல் சொசைட்டியோட முதல் இந்திய உறுப்பினர். 10th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பி எ ஃபெலோ ஆஃப் த ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன்? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏசி வாடியா தான் கரெக்ட் ஆன்சர். ஏசி வாடியா தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பி த ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன். 11வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காண்டில் இன் த விண்ட் பாடல் எல்டன் ஜான் என்பவரால் பாடப்பட்டது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா யாரை பற்றி பாடினாங்க பார்த்தீங்கன்னா இளவரசி டயானா தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 11th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த சாங் கேண்டில் இன் த விண்ட் வாஸ் சங் பை எல்டன் ஜான் இன் த ஹானர் ஆஃப். இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி பிரின்சஸ் டயானா தான் கரெக்ட். மூவிங் ஆன் டு த 12th கொஸ்டின் மனித ரத்தத்தின் பிஹெச் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்குறாங்க. மனித ரத்தத்தின் பிஹெச்சோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 7.5 to 8 ரேஞ்சில் மனித ரத்தத்தின் பிஹெச் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி 7.5 to 8 தான் கரெக்ட் ஆன்சர். 12th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த பிஹெச் ஆஃப் ஹியூமன் பிளட் இஸ் பிட்வீன். இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 7.5 to 8. ஸோ பிஹெச் ஆஃப் ஹியூமன் பிளட் இஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப் 7.5 to 8. மூவிங் ஆன் டு த 13th கொஸ்டின் முதல் காமன்வெல்த் விளையாட்டு எப்போது நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1930 தான் கரெக்ட் ஆன்சர். 13th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் காமன்வெல்த் கேம் ஹெல்டு? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1930 தான் கரெக்ட். மூவிங் ஆன் டு த 14th கொஸ்டின் இந்தியாவில் நடக்கும் ஃபெடரேஷன் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கால்பந்து தான் கரெக்ட். மூவிங் ஆன் டு த 14th கொஸ்டின் த ஃபெடரேஷன் கப் இன் இந்தியா இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட்? இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபுட்பால் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபெடரேஷன் கப் இன் இந்தியா வந்து ஃபுட்பாலை சப்போர்ட் பண்ணுது. மூவிங் ஆன் டு த 15th கொஸ்டின் சுப்ரோடோ கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கால்பந்து தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 15th கொஸ்டின் வித் விச் கேம் இஸ் சப்ரோட்டோ கப் அசோசியேட்டட்? இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஃபுட்பால் தான் கரெக்ட் ஆன்சர். 16வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தின் நிரப்பு நிறம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நீலம் தான் கரெக்ட் ஆன்சர். 16th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விச் கலர் இஸ் த காம்ப்ளிமெண்ட்ரி கலர் ஆஃப் எல்லோன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ப்ளூ தான் கரெக்ட் ஆன்சர். 17வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பூமியின் உண்மையான வடிவம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்பெராய்டு தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்லேட் ஸ்பெராய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 17th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் இஸ் த ஆக்சுவல் ஷேப் ஆஃப் த எர்த்? இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆப்லேட் ஸ்பெராய்டு தான் கரெக்ட் ஆன்சர். ஸ்பெராய்டு தான் ஆக்சுவல் ஷேப் ஆஃப் எர்த். 18வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பூமியின் சுற்றளவு கிலோமீட்டரில் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 40,075 கிலோமீட்டர் தான் கரெக்ட் ஆன்சர். 18th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எர்த் இன் கிலோமீட்டர்? இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 40,075 கிலோமீட்டர் தான் கரெக்ட் ஆன்சர்.
19வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பின்வருவனவற்றில் மனிதனின் முக்கிய நைட்ரஜன் கழிவு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யூரியா தான் கரெக்ட் ஆன்சர். 19th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த மெயின் நைட்ரஜனஸ் வேஸ்ட் இன் ஹியூமன். இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யூரியா தான் கரெக்ட் ஆன்சர். 20வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒளி கடந்து செல்ல முடியாதவை எவைன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி வெற்றிடம் தான் கரெக்ட் ஆன்சர். ஒளி கடந்து செல்ல முடியாத ஒரு திங் எதுனா வெற்றிடம், வேக்கம். Moving on to the 20th question, sound cannot pass through. So sound cannot pass through க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி vacuum. So sound cannot pass through vacuum. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோவில் இன்னும் நிறைய கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம்.